Introduction to Database Management System Part 1. DBMS. DBMS na enna? Database Management System. Database Management System DBMS. D stands for data, B stands for base, M stands for management, S stands for system. Then database. What is database? Database na enna? நம்ம எங்க டேட்டாவை ஸ்டோர் பண்றோம், ரெட்ரீவ் பண்ணுவோம், மேனேஜ் பண்ணுவோமோ அந்த இடம் அதுதான் என்னது? ஒரு டேட்டாபேஸ். தென் டேட்டாபேஸில் டேட்டானா என்ன? அப்போ மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நேம், கலர், இது போக வந்து நம்ம வந்து அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா, அதாவது சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா, காம்ப்ளெக்ஸ் டேட்டாவும் டேட்டா தான். ஆன்லைனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாவும் என்னது தான்? நேம், ஃபேவரட், கலர், இதுவும் என்னது தான்? டேட்டா தான். தென் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன? மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அது என்ன செய்யும்னா மேனேஜ் தி டேட்டா. டேட்டாவை என்ன செய்யும்? மேனேஜ் பண்ணும். என்ன மாதிரியான இது? ஸ்டோரிங், ரிட்ரைவிங், ஃபில்டரிங், இதை மாதிரி என்ன செய்யும்? ஸ்டோர் பண்ணும், டேட்டாவை எடுக்கும், சம் டேட்டாவை மட்டும் எடுக்கும், ஃபில்டர் பண்ணும். இதை மாதிரி வேலையை எது செய்யும்? மேனேஜ்மெண்ட். இது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். தென் இதுதான் என்னது? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். தென் சம் பாப்புலர் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் என்னெல்லாம் பார்ப்போம். MySQL, இது ஒரு பாப்புலர் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். Oracle, இது ஒரு பாப்புலர் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ ஒரு குட் DBMSனா என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும்? நோட்டபிள் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கணும்? டேட்டாக்கு என்ன இருக்கணும்? ப்ரொடெக்ஷன் இருக்கணும். டேட்டா வந்து பாதுகாப்பாக நமக்கு இருக்கணும். தென் வந்து யூசருக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதாவது யூசர் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு DBMSங்கிறது. தென் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். என்ன எதுக்காக உள்ள சாஃப்ட்வேர்? கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் டேட்டாபேசஸ். டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் கிரியேட் பண்ணுறதுக்கும் உள்ள சாஃப்ட்வேர் தான் என்னது? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து யூசருக்கும் ப்ரோக்ராமருக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் வேயை கொடுக்குது. என்ன பர்பஸுக்காக கொடுக்குது? கிரியேட், ரெட்ரீவ், அப்டேட் அண்ட் மேனேஜ் டேட்டா. டேட்டாவை கிரியேட் பண்ணுறதுக்கு, ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து யாருக்கு? யூசருக்கோ ப்ரோக்ராமர்ஸுக்கோ ஒரு சிஸ்டமேட்டிக் வேயை கொடுக்குது. எது? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் என்ன மாதிரியான டேட்டா, இந்த டேட்டாபேஸில் என்ன மாதிரியான டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம்? ரிலேட்டட் டேட்டா. டேட்டா வந்து எப்படி இருக்கணும்? ரிலேட் பண்ணப்பட்ட டேட்டாவாக இருக்கணும். அதாவது அன்ரிலேட்டட் டேட்டாவை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஸ்டோர் பண்ண மாட்டோம். ரிலேட்டட் டேட்டா அதே சமயத்தில் குரூப் பண்ணி வச்சுப்போம். ஒரு குரூப்பாக பண்ணியிருப்போம். இந்த குரூப் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணிப்போம். குரூப் பண்ண எல்லாத்தையுமே எதில் ஸ்டோர் பண்ணிப்போம்? ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணிப்போம். அதனால இந்த குரூப் பண்ணுறதுனால என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. எந்த டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோம், எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், எந்த டேட்டாவை எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், என்ன நேமில் ஸ்டோர் பண்ணியிருக்கோங்கிறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிருக்கு. எது? இந்த குரூப் பண்ணி வச்சுக்கிறது. Evolution of DBMS. Evolution of DBMS வந்து 40 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே தொடங்கிடுச்சு. 40 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறத பார்ப்போம். The concept of storing data started in various formats. என்னென்ன ஃபார்மட்ஸில்? வேறு விதமான ஃபார்மட்ஸில் 40 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டோர் ஆயிடுச்சு. ஏர்லி டேஸில் என்ன யூஸ் பண்ணாங்க? பஞ்ச் கார்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க டு ஸ்டோர் டேட்டாவை. ஏன்னா ஏர்லி டேஸில் என்ன யூஸ் பண்ணாங்க? பஞ்ச் கார்டு டெக்னாலஜி. அதுக்கு அடுத்து ஃபைல்ஸ் எது யூஸ் பண்ணாங்க? டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபைல்ஸ் யூஸ் பண்ணாங்க. தென் ஃபைல் சிஸ்டம். ஃபைல் சிஸ்டம்னா என்ன? ப்ரெடிசஸர் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம். டேட்டாபேஸ் சிஸ்டத்துக்கு முந்தினது எது? ஃபைல் சிஸ்டம். டேட்டாபேஸுக்கு சிஸ்டத்துக்கு முன்னாடி ஃபைல் சிஸ்டம். இந்த ஃபைல் சிஸ்டத்தில் இருந்து தான் அதுக்கடுத்து என்னது டெவலப் ஆச்சு? டேட்டாபேஸ் சிஸ்டம் டெவலப் ஆச்சு. இதில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான லிமிடேஷன் பார்த்தோம்னா டேட்டா டூப்ளிகேஷன் அதிகமாக இருக்குது. டேட்டா டூப்ளிகேஷன் அதாவது என்னென்னா ஒரே டேட்டா நிறைய இடத்துல சேம் டேட்டா ரிப்பீட் ஆகிருக்கும். ஹை மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. தென் செக்யூரிட்டி வந்து ஃபைல் சிஸ்டத்தில் ரொம்ப கம்மி. இந்த ரீசன்னால தான் டேட்டாபேஸ் சிஸ்டம் வந்து பாப்புலராக ஆரம்பிச்சது. என்னென்னது? இந்த லிமிடேஷனால, டேட்டா டூப்ளிகேஷன், ஹை மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி, இதை மாதிரி லிமிடேஷன் இருக்கிறதுனால தான் டேட்டாபேஸ் சிஸ்டம் வந்து பாப்புலராக ஆக ஆரம்பிச்சது. அப்போ லிமிடேஷன் ஆஃப் ஃபைல் சிஸ்டத்தில் டேட்டா டூப்ளிகேஷன்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மல்டிபிள் ரிசோர்சஸ், அதாவது வேற ரிசோர்சஸ் ப்ராசஸுக்கு வேற ரிசோர்சஸ் வேண்டியதுக்கு. அப்போ இந்த டேட்டா வந்து என்ன செய்யுது? மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து வைக்குது. இந்த ரிசோர்சஸுக்காக
காப்பீஸ் வந்து என்னது சேம் டேட்டா வந்து மல்டிபிள் காப்பீஸா இருக்கு. அதனால மல்டிபிள் காப்பீஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து என்னது ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. ஹை மெயின்டெனன்ஸ். இந்த இதுல அக்சஸ் கண்ட்ரோல் பண்றது, எந்த டேட்டாவை யார் யார் பார்க்கணும், அதுக்கு டேட்டாவோட கன்சிஸ்டன்சி வெரிஃபை பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து என்ன ஆகுது, காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹை ஆகுது. தென் செக்யூரிட்டி, டேட்டாக்குள்ள செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அக்சஸ் மெத்தட், என்னென்ன அக்சஸ் மெத்தட் இருக்கு ஃபைல் சிஸ்டத்தில் அக்சஸ் பண்றதுக்கு. இண்டெக்ஸ்டு மெத்தட், இது வந்து எப்படின்னா நமக்கு டிக்ஷனரி மாதிரி. ரேண்டம், இது வந்து என்னன்னா டைரக்டா சிடி பிளேயர்ல நம்ம சாங் எடுக்கிற மாதிரி டைரக்டா போய் எங்கனாலும் எடுத்துக்கலாம். தென் சீக்வென்ஷியல், வரிசையை அக்சஸ் பண்ணிக்கிட்டு தான் போகணும். அது டேப்ல மாதிரி ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் இதை அக்சஸ் பண்ணிட்டு தான் செகண்ட் இதை அக்சஸ் பண்ண முடியும், அதுக்கு அடுத்து தேர்ட் இதை அக்சஸ் பண்ண முடியும், இதை மாதிரி. தென் DBMS கான்செப்ட், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் லைக் Relational Database Management System, Object Database Management System ODBMS, இது RDBMS. Relational Database Management System னா RDBMS, Object Database Management System னா ODBMS. இதெல்லாம் எல்லா விதமான database management systems-உம் என்னது டூ பேசிக் கான்செப்ட்ஸை அட்ஹேர் பண்ணுது. ரெண்டு பேசிக் கான்செப்ட்ஸை அட்ஹேர் பண்ணுது. என்னென்ன? 1 ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், 2 கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். இது என்ன ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன, கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். எந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா இருந்தாலும் சரி, RDBMS இருந்தாலும் சரி, ODBMS இருந்தாலும் சரி, இந்த டூ பேசிக் கான்செப்ட்ஸை வந்து அட்ஹேர் பண்ணி தான் ஆகணும். ஒன்னு ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்னு கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். DBMS கான்செப்ட்ல உள்ள ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்ல A stands for atomicity, C stands for consistency, I stands for isolation, D stands for durability. Atomicity, consistency, isolation, durability. A, C, I, D, இதுதான் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னங்கிறத அடுத்து பார்ப்போம். ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்ல அட்டாமிசிட்டி பார்ப்போம். ஃபாலோஸ் தி தம் ரூல் ஆல் ஆர் நத்திங். ஆல் அப்படின்னு ஒரு இது, ஆல்னா என்ன, டிரான்சாக்ஷன் கமிட் சக்சஸ்ஃபுல் அப்டேட்டிங். இன்னொன்று வந்து என்னது, நத்திங். நத்திங்னா டிரான்சாக்ஷன் அபார்ட்ஸ் அப்டேட்டிங் ஃபெயிலியர். அப்போ ஒன்று எல்லா டிரான்சாக்ஷனையும் பண்ணும், அப்படி இல்லைன்னா என்ன செய்யும், எந்த டிரான்சாக்ஷனுமே பண்ணாது. ஒன்று பண்ணுனா செட் ஆஃப் ஒர்க், அவ்வளோ ஒர்க்கையும் என்ன செஞ்சு வைக்கும், ஃபுல்லாக செஞ்சிடும். பாதியை செஞ்சுட்டு பாதியை செய்யாமலாம் இருக்காது. ஒன்று ஆல் எல்லா ஒர்க்கையும் செய்யும், இல்லை நத்திங் எந்த ஒர்க்குமே செய்யாத. அப்போ நமக்கு வந்து என்ன இருக்கும், எப்பவுமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு செட் ஆஃப் ஒர்க்குனா அந்த செட் ஆஃப் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சா தான் டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த செட் ஆஃப் ஒர்க் முடியலன்னா டிரான்சாக்ஷன் கரெக்டாக இருக்காது. அப்ப ஒண்ணு செஞ்சா எல்லாத்தையும் செய்யணும் ஆல், அல்லது செய்யலைன்னா எதையுமே செய்யக்கூடாது. அதுதான் என்ன, ஆல் ஆர் நத்திங். இந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து அப்டேட்டிங் தான் என்ன சொல்றோம், அப்டேட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். அப்டேட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். தென் வந்து கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்ல சி வந்து கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி வந்து பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல, அதாவது இப்போ கிவன் டைம்ல வந்து ஒரு டேட்டா வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் ஆகுது. ஏன்னா டேட்டா வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆனா அட் ஏ டயத்துல வந்து என்னதான் இருக்க முடியும், கான்ஸ்டன்டா தான் இருக்க முடியும். இந்த டயத்துல ஒரு டேட்டாவோட வேல்யூ 5னா அந்த டயத்துல அது 5ஆ தான் இருக்கும். அடுத்து இன்னொரு டைம்ல தான் அது வந்து என்னதான் இருக்கும், வேற வேல்யூவா இருக்க முடியும். அதனால அதுதான் கன்சிஸ்டன்சின்னு சொல்றோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷனுக்கு என்ன அது ஹெல்ப் பண்ணுது, ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்டா இருக்கும். இப்போ இந்த நிலைமையில இந்த தான் இருக்கும், இல்லைன்னா இன்னொரு சேஞ்ச் ஆகிருக்கும். தென் ஐசோலேஷன். ஐசோலேஷன் வந்து தேர்ட் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்ல உள்ள ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து கன்கரண்ட் டிரான்சாக்ஷனுக்கு அப்போ யூஸ் ஆகுது. கன்கரண்ட் டிரான்சாக்ஷனா ஒரே சமயத்தில் ஏற்படக்கூடிய ஒர்க்கு. ஒரே சமயத்தில் என்ன செய்வாங்க, மல்டிபிள் யூசர் வந்து ஒரே ஆப்ஜெக்டை சேம் டைம்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் என்னது கன்கரண்ட் டிரான்சாக்ஷன்ங்கிறது. இந்த இது பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இதுல கான்ஃபிளிக்ட் வரக்கூடாது, டேட்டாபேஸ் அப்டேட்ல கான்ஃபிளிக்ட் வரக்கூடாது. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் ஐசோலேஷன் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஐசோலேஷனுக்கு வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னா, சீரியலைஸ்டு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் சீரியலைஸ்டு பண்ணி அடுத்த யூசர்ல இருந்து என்ன செஞ்சுக்குவாங்க, ஐசோலேட் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ ஒரு சமயத்துல வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு இதை அப்டேட் பண்ணும்போது ஒரு ஆள் தான் பண்ண முடியும். இந்த இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி. தென் டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டினா என்ன, சிஸ்டம்ஸ் எபிலிட்டி டு ரெக்கவர். சிஸ்டமோட எபிலிட்டி வந்து ரெக்கவர் எப்படி ரெக்கவர் ஆகும், ஆல் கமிட்டட் டிரான்சாக்ஷன், அதாவது கமிட் ஆன டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே இப்போ டேட்டாபேஸ் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஸ்டோரேஜ் வந்து
ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா எந்த ஆபரேஷன் எந்த டிரான்சாக்ஷன் வரைக்கும் கமிட் பண்ணிருக்கோமோ அந்த ஆபரேஷன் வரைக்கும் சிஸ்டம் வந்து என்ன செஞ்சு முடிக்கணும், ரெக்கவர் ஆகிறதுக்கு முடியணும். அதுதான் டியூரபிலிட்டி. தென் கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். இந்த கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங் சொன்னோம்னா இது வந்து என்னன்னா டேட்டா ஷேரிங்க்கு உள்ள ஒரு மெக்கானிசம். டேட்டா ஷேரிங்க்கு உள்ள DBMSல உள்ள ஒரு மெக்கானிசம் தான் என்னது கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். இதுல டேட்டா வந்து மல்டிபிள் யூசருக்கு சேம் டேட்டா வந்து ஷேர் பண்றோம். அப்ப நமக்கு என்னென்ன தேவை இருக்குன்னா ப்ராப்பர் அக்சஸ் கண்ட்ரோல். யாரு எந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறதுக்கு ஒரு அக்சஸ் கண்ட்ரோல். தென் வந்து ப்ரிவிலேஜ், எப்படி லாக்கிங்ல அந்த அப்ளிகேஷன் டேட்டா வந்து கண்ட்ரோல் லாக்கிங் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ரிவிலேஜ் ஆஃப் சேஞ்சிங் அப்ளிகேஷன் டேட்டா ஐட்டம். என்ன ப்ரிவிலேஜ் உள்ளவங்க அதை சேஞ்ச் பண்ணலாம், பர்டிகுலர் ப்ரிவிலேஜ் உள்ளவங்க அதை சேஞ்ச் பண்ணலாம்னா அவங்க மட்டும் தான் என்ன செய்ய முடியும், டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியும், வேற யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. தென் மேஜர் டேட்டாபேஸ் மாடல். என்னென்ன டேட்டாபேஸ் மாடல், மேஜர் டேட்டாபேஸ் மாடல்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒன்னு ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல், நெட்வொர்க் மாடல், ரிலேஷனல் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். தென் ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல்னா என்ன, ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல்னா என்னன்னு பார்க்கும். இது வந்து ஒரு ஃபேமஸ் ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல். IMS, எது IMS இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து ஒரு ஃபேமஸ் ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல். இது வந்து IBM ஓட ஃபர்ஸ்ட் DBMS. IBMங்கிற இது வந்து அவங்க டெவலப் பண்ண ஃபர்ஸ்ட் DBMS என்னது IMS. இது வந்து ஒரு 3 ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இதுல வந்து ஈச் ரெக்கார்டு, ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் இன்ஃபர்மேஷன் இன் பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்கும், பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். இந்த கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரெக்கார்ட் டைப்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளோட ரிலேஷனல் மாடல்ல வந்து இதை வந்து ஈக்குவலன் டு டேபிள்னு சொல்லுவோம். தென் வந்து இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ், இண்டிவிஜுவல் ரெக்கார்டை வந்து ரோ, ரிலேஷனல் மாடல்ல உள்ள ரோஸுக்கு ஈக்குவலன். தென் ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன லிமிடேஷன் பார்ப்போம். அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா ரிடண்டன்ட் டேட்டா, அதாவது டேட்டா டூப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ். தென் எஃபிஷியன்ட் சர்ச், டேட்டாவை சர்ச் பண்றது ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும். தென் டேட்டா இன்டெகிரிட்டி, தென் செக்யூரிட்டி. தென் லிமிடேஷன்ஸ் பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. தென் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்றது ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல் கஷ்டப்படுது. தென் ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடலுக்கு ஒரு ஃபிகரேட்டிவ் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம்னா ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு சொன்னோமா, கம்பெனி கீழே யூசர்ஸ், மெஷின், டிவைஸ், அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் கீழே 3 சைல்டு, டிவைஸ் கீழே ஒரு 3 சைல்டு, மெஷின் கீழே 3 சைல்டு, யூசர்ஸ் கீழே 2 சைல்டு. எதெல்லாம் மார்க்கெட்டிங் பர்சனல், மார்க்கெட்டிங்க்கு 3 சைல்டு, பர்சனலுக்கு தென் 3 சைல்டு. இதெல்லாம் கண்டெய்னர்ஸ், ரவுண்டா வரதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். இது ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடலோட ஃபிகரேட்டிவ் ரெப்ரசன்டேஷன். தென் நெட்வொர்க் மாடல். நெட்வொர்க் மாடல்னு பார்த்தோம்னா இதுல ஃபர்ஸ்ட் டெவலப் ஆன நெட்வொர்க் மாடல், டேட்டா மாடல் என்னன்னு பார்த்தோம்னா IDS, இன்டகிரேட்டட் டேட்டா ஸ்டோர். இது வந்து எங்க டெவலப் பண்ணாங்கன்னா ஹனிவெல் அப்படிங்கிற கம்பெனியில் டெவலப் பண்ணாங்க. இது ஹைரார்க்கிக்கல் மாடலுக்கு மாதிரியே தான், சிமிலர் டு ஹைரார்க்கிக்கல் மாடல் தான். ஆனா என்ன எக்ஸப்ட், என்ன மட்டும் வித்தியாசம், ஈச் மெம்பர் கேன் ஹேவ் மோர் தென் ஒன் ஓனர். என்ன இருக்கும், ஒரு ஓனர் மோர் தென் ஒன் ஓனர், மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை அதனால பெட்டர் வேயா நம்மளால என்ன செய்ய முடியும், நெட்வொர்க் மாடல்ல ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஓனருக்கு என்ன இருக்கும், மோர் தென் ஒன் ஓனர் இருக்க முடியும். ஒரு மெம்பருக்கு மோர் தென் ஒன் ஓனர் இருக்கிறதுனால மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை பெட்டர் வேல என்ன செய்ய முடியும், ஹேண்டில் பண்ண முடியும் நெட்வொர்க் மாடல்ல. தென் நெட்வொர்க் மாடல்ல 3 டேட்டாபேஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கு. 3 டேட்டாபேஸ் காம்பனன்ட்ஸ். 1 வந்து நெட்வொர்க் ஸ்கீமா, 2 வந்து சப் ஸ்கீமா, 3 லாங்குவேஜ். நெட்வொர்க் ஸ்கீமானா என்ன, நெட்வொர்க் ஸ்கீமானா என்ன, இதுல வந்து நெட்வொர்க் ஸ்கீமால வந்து டிஃபைன்ஸ் ஆல் அபவுட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டேட்டாபேஸ். டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரை வச்சு டிஃபைன் பண்றது, அதாவது டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்றது எதோட ஒர்க், நெட்வொர்க் ஸ்கீமாவோட ஒர்க். தென் சப் ஸ்கீமாவோட ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா டேட்டாபேஸோட வியூஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு சப் ஸ்கீமா, என்னென்ன வியூஸ் இருக்கோ அந்த யூசர் அதை கண்ட்ரோல் பண்றது சப் ஸ்கீமா. தென் லாங்குவேஜ்னா என்ன, இது வந்து ஒரு ப்ரொசீஜர், அதாவது பேசிக் ப்ரொசீஜர். டேட்டாபேஸை அக்சஸ் பண்ணதுக்குள்ள ப்ரொசீஜர் தான் என்னது, லாங்குவேஜ். அப்ப இந்த ஒவ்வொரு 3 டேட்டாபேஸ் காம்பனன்ட்ஸ் என்னென்ன நெட்வொர்க் ஸ்கீமா, சப் ஸ்கீமா, லாங்குவேஜ் 3ஐயும் நம்ம பார்த்துக்கோம். தென் வந்து நெட்வொர்க் மாடல் உள்ள மேஜர் அட்வான்டேஜும் லிமிடேஷனும் என்னன்னு பார்ப்போம். மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தோம்னா எபிலிட்டி டு ஹேண்டில் மோர் ரிலேஷன்ஷிப் டைப்ஸ், ஈஸி டேட்டா அக்சஸ், டேட்டா இன்டெகிரிட்டி, அதே மாதிரி ஹைரார்க்கிக்கல் இண்டிபெண்டன்ஸ். தென் லிமிடேஷன் பார்த்தோம்னா டிசைன் வந்து டிஃபிகல்ட்டி, மெயின்டெனன்ஸும் என்னது நெட்வொர்க் மாடல்ல டிஃபிகல்ட்டா இருக்கு.
நெட்வொர்க் மாடலுக்குள்ள எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஏபிசி காலேஜ், இது 1 to n ரிலேஷன்ஷிப், டிபார்ட்மெண்ட் ஏ காலேஜ் லைப்ரரி. தென் இது n to 1 ரிலேஷன்ஷிப், ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட் கூடயும் இருக்கும், காலேஜ் லைப்ரரி இருக்கும். இதுல வந்து என்ன இருக்கு, 2 பேரண்ட் இருக்கு. இதுதான் என்னது நெட்வொர்க் மாடலுக்குள்ள ஃபிகரேட்டிவ் ரெப்ரசன்டேஷன். தென் ரிலேஷனல் மாடல். ரிலேஷனல் மாடல் பார்த்தோம்னா இதுல ஃபியூ கமர்ஷியல் ரிலேஷனல் மாடல்ஸ்ல வந்து யூஸ்ல இருக்கு. ஃபியூ கமர்ஷியல் மாடல்ஸ், அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க கமர்ஷியல் ரிலேஷனல் மாடல்ஸ் பார்த்தோம்னா ஆரக்கிள், DB2, இதெல்லாம் வந்து என்னது ரிலேஷனல் மாடல்ஸுக்குள்ள இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க மாடல்ஸ் வந்து ஆரக்கிள், DB2. இதுல ரிலேஷனல் மாடல் எடுத்துக்கிட்டோம்னா 2 டெர்மினாலஜிஸ் வந்து மெயினா இருக்கு. ஒன்னு வந்து இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸ் என்னன்னா டேபிள் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ், இது இன்ஸ்டன்ஸ். தென் வந்து இன்னொரு ஸ்கீமா. ஸ்கீமானா என்ன, ஸ்ட்ரக்சர், ஸ்பெசிஃபை தி ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் நேம் அண்ட் டைப் ஆஃப் ஈச் காலம். என்ன செய்யும், ஈச் காலமும் எப்படி இருக்கும், அதோட நேம் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது ஸ்கீமா. அதுக்கு ரிலேஷன் பார்த்தோம்னா கன்சிஸ்ட் ஆஃப் யூனிக் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் டிபிள்ஸ். அதுக்கு என்ன இருக்கும், யூனிக் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், அதே சமயத்தில் என்ன இருக்கும், டிபிள்ஸ் இருக்கும். அதுதான் என்னது ஒரு ரிலேஷன். அது ரிலேஷன்ங்கிறத வந்து நம்ம ஈஸியா நாம சொன்னோம்னா டேபிள். டேபிள் வந்து ரிலேஷன். அதுல என்ன இருக்கும், காலம்ஸ் இருக்கும். காலம்ஸ் வந்து ஆட்ரிபியூட்ஸ், ரோஸ் வந்து டிபிள்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் வந்து காலம்ஸ், தென் டிபிள்ஸ்னா என்னது, ரோஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் மாடலுக்குள்ள ஃபிகரேட்டிவ் எக்ஸாம்பிள். மெம்பர்ல என்ன இருக்கு, ஐடி இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, செகண்ட் நேம் இருக்கு, இமெயில் இருக்கு. தென் மெம்பர் குரூப்ல மெம்பர் ஐடி, குரூப் ஐடி, தென் குரூப்ல ஐடி மட்டும். இதே மாதிரி இருக்கிறது தான் எனது ரிலேஷனல் டேட்டாபேஸோட ஃபிகரேட்டிவ் மாடல். தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டா மாடல் வந்து காம்பினேஷன் ஆஃப் டேட்டாபேஸ் டெக்னாலஜியும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸையும் கம்பைன் பண்ணி இருக்கிறது தான் எனது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். ஊப்ஸையும் டேட்டாபேஸ் டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணது. இது வந்து என்னன்னா ரிலேஷனல் மாடலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ரிலேஷனல் மாடலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் வந்து ஸ்மால் ரீயூசபிள் சாஃப்ட்வேர் நோன் அஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன செய்யுது, யூஸ் பண்ணுது. இதுல ஒவ்வொரு இதுவும் ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ட் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் என்ன மாதிரியான டேட்டாபேஸ்ல தான் ஸ்டோர் பண்ணிப்போம், இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிப்போம். மேனேஜர்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ், வேற விதவிதமான டேட்டா டைப்ஸ் என்ன செய்ய முடியும், இதுல மேனேஜ் பண்ண முடியும். தென் வந்து காம்ப்ளெக்ஸ் பிஹேவியரை வந்து என்ன செய்ய முடியும், ஊப்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி எஃபிஷியண்டா நம்மளால என்ன செய்ய முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடலுக்குள்ள ஃபிகரேட்டிவ் எக்ஸாம்பிள். இதுல M to N ரிலேஷன்ஷிப், N to 1 ரிலேஷன்ஷிப், 1 to N ரிலேஷன்ஷிப் எல்லாமே நம்ம இருக்கு. இதுல பார்த்தோம்னா சேல்ஸ் பர்சனுக்கு ஒர்க்ஸ் இன் டிபார்ட்மெண்ட், நிறைய சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். M to N. ஒரு சேல்ஸ்மேன் வந்து ஒரு அட்ரஸ்ல தான் இருப்பாரு. ஒரு சேல்ஸ்மேனுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும். ஒரு சேல்ஸ் பர்சன் நிறைய அக்கௌண்ட் வச்சிருப்பார். இதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடலோட ஃபிகரேட்டிவ் ரெப்ரசன்டேஷன். தென் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா எனி டேட்டாபேஸ் லாஜிக்கல் ஆர்கனைசேஷன், எனி டேட்டாபேஸ் லாஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும், ரிலேஷனல் டேட்டா மாடலை பேஸ் பண்ணி இருக்கும். டேட்டாபேஸ் இதுல டேட்டாபேஸ் பார்த்தோம்னா அது வந்து என்ன டேட்டாபேஸா தான் இருக்க முடியும், ரிலேஷனல் டேட்டாபேஸா தான் இருக்க முடியும். இது வந்து டிபிஎம்எஸ் வந்து என்ன செய்யும், மேனேஜ் பண்ணும். எதை, டிபிஎம்எஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம், ரிலேஷனல் டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணுவோம். இப்போ இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா என்னது, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த ஆர்டிபிஎம்எஸ் வந்து பேசிஸ் ஃபார் எஸ்கியூஎல், அது போல என்னது ஆல் மாடர்ன் டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ், எல்லா ஆல் மாடர்ன் டேட்டாபேஸ் சிஸ்டம். ஆல் மாடர்ன் டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ்னு பார்த்தோம்னா எதெல்லாம் பார்த்தோம்னா MySQL, Oracle, மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ், இதெல்லாம் என்னது மாடர்ன் டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ். இந்த ஆர்டிபிஎம்எஸ் வந்து பேசிஸ் ஃபார் SQL, ஆல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ். அந்த ஆல் டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ் வந்து எதெல்லாம் MySQL, Oracle அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ். பேசிக் ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட். ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட் பேசிக்ஸ் பார்த்தோம்னா டேட்டாபேஸ், டேபிள்ஸ், டுபிள், ஆட்ரிபியூட், ஸ்கீமா, கீ, இதெல்லாம் என்னது RDBMS கான்செப்டோட பேசிக் RDBMS கான்செப்ட். இது ஒவ்வொன்றுமே டேட்டாபேஸ் ஒரு கான்செப்ட், டேபிள்ஸ் ஒரு கான்செப்ட், டுபிள் ஒரு கான்செப்ட், ஆட்ரிபியூட் ஒரு கான்செப்ட், ஸ்கீமா ஒரு கான்செப்ட், கீ ஒரு கான்செப்ட். தென் டேட்டாபேஸ்ல வந்து மோஸ்ட் பாப்புலர் ரிலேஷனல் டேட்டாபேஸ் நம்ம சொன்னோம்னா அது வந்து என்னது MySQL. இந்த MySQL வந்து ஓபன் சோர்ஸ் SQL. இது வந்து என்னன்னா டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை சப்போர்ட் பண்ணுது. விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்னாலும் சரி, லினக்ஸ் பிளாட்ஃபார்ம்னாலும் சரி, மேக் ஓஎஸ் பிளாட்ஃபார்மையும் என்ன செய்யும், இந்த MySQL சப்போர்ட் பண்ணும். தென் அதர் ரிலேஷனல் டேட்டாபேசஸ் பார்த்தோம்னா Oracle,
MS SQL Server, MS Access, இதெல்லாம் வேற வேற இது. Then features of RDBMS பார்த்தோம்னா high availability, high performance, robust transaction and support of ease of management, less cost. Availability high இருக்கு, performance high இருக்கு, transaction robust இருக்கு, and support ease of management, less cost வந்து less இருக்கு. Then table பார்த்தோம்னா collection of data organized in terms of rows and columns. Collection of data organized in terms of rows and columns. Rows and columns இருக்கிறது தான் என்னது table. Simple representation of relation. Table என்ன சொல்லலாம், simple relation சிம்பிளா represent பண்றது தான் table நம்ம சொல்லுவோம். இதுல true relation cannot have table rows, ஆனா table can have. Table என்ன இருக்கும், duplicate rows இருக்கும். ஆனா true relationல என்ன இருக்காது, duplicate rows இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி டேபிள். இதுல பார்த்தோம்னா இது ஒரு டேபிள், எம்ப்ளாயிங்கிற டேபிள். அதுல என்ன இருக்கு, ஐடி இருக்கு, நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, சேலரி இருக்கு. இது ஒவ்வொன்றும் ரோ. Then column. Table consists of several rows and columns. என்ன இருக்கு, rows 3 rows இருக்கு, 1 2 3 4 columns இருக்கு. இது 1 row 2 row 3 row. Then பார்த்தோம்னா ஐடி ஒரு காலம், நேம் ஒரு காலம், ஏஜ் ஒரு காலம், சேலரி ஒரு காலம். Vertical entity in a table is known as attribute or column. Vertical entity என்ன சொல்லுவோம், attribute னு சொல்லுவோம் அல்லது column சொல்லுவோம். Table can be divided into small parts in terms of columns. Then each column is known as attributes. ஒவ்வொரு காலத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம், attributes னு சொல்லுவோம். Attributesல வந்து எப்படி இருக்கும், values வந்து same type ஆ இருக்கும், whole values of same type ஆ இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவோம், attribute domain. அந்த domainல இருந்து தான் என்ன செய்யும், நம்ம எடுத்து values எடுப்போம். எம்ப்ளாயி டேபிள்ல 4 attributes வந்து இருக்கு. என்ன இருக்கு, 4 attributes. ஐடி 1, நேம் 1, ஏஜ் 1, சேலரி 1. Then ரோன்னு பார்த்தோம்னா சிங்கிள் என்ட்ரி இன் ஏ டேபிள். ஒரு ரோல வந்து சிங்கிள் என்ட்ரி இன் ஏ டேபிள் தான் என்னது ரோ. அதுதான் என்ன சொல்லுவோம், ரோ சொல்லுவோம் அல்லது ரெக்கார்ட் சொல்லுவோம் அல்லது ட்ரிபிள் சொல்லுவோம். சிங்கிள் என்ட்ரி இன் ஏ, அதாவது ரோக்கு இன்னொரு நேம் ரெக்கார்ட், இன்னொரு நேம் ட்ரிபிள். இப்போ இதுல இது ரோன்னு சொல்லலாம் அல்லது ரெக்கார்டு சொல்லலாம் அல்லது ட்ரிபிள்னு சொல்லலாம். இது ஒரு ரோ. செட் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா. இப்போ இது திவ்யாவோட ஐடி, இது திவ்யாவோட நேம், திவ்யாவோட ஏஜ், திவ்யாவோட சேலரி. செட் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா. ஹரிசாண்டல் என்டிட்டி தான் ரோ. தென் பிரைமரி கீ. பிரைமரி கீல வந்து கேண்டிடேட் கீ. கேண்டிடேட் கீனா என்னன்னா சூசன் டு பெர்ஃபார்ம் த ஐடென்டிஃபிகேஷன் டாஸ்க். இப்போ கேண்டிடேட் கீ வந்து என்ன செய்யும், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அது வந்து பிரைமரி கீ. ஏன்னா பர்டிகுலர் கீயை வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்வோம், அந்த ரோவை ஐடென்டிஃபை பண்ணுவோம். தென் நாட் சூசன் டு பெர்ஃபார்ம் தி ஐடென்டிஃபிகேஷன் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணாத கேண்டிடேட் கீக்கு என்ன நேம், ஆல்டர்னேட் கீ. இதுலயும் தேட முடியும், ஆனா ஐடென்டிஃபிகேஷனுக்கு இல்ல, அதனால அது என்ன சொல்லுவோம், ஆல்டர்னேட் கீஸ்னு சொல்லுவோம். தென் வந்து பிரைமரி கீயோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, காம்போசிட் பிரைமரி கீ வந்து காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் ஆட்ரிபியூட். A primary key which is a combination of more than one attribute வந்து என்னது, காம்போசிட் பிரைமரி கீ. இதுல every tuple must have a unique value for its primary key. பிரைமரி கீக்கு ஒரு யூனிக் வேல்யூ தான் இருக்கணும். காம்போசிட் பிரைமரி கீனா காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் ஆட்ரிபியூட், அதாவது 2-3 காலத்தை சேர்த்து வச்சு ஒரு பிரைமரி கீ உருவாக்கணும்னா அது வந்து என்னது, காம்போசிட் பிரைமரி கீ. இப்போ பிரைமரி கீக்கு உள்ள டெஃபினேஷன் பார்த்தோம்னா ஒவ்வொரு ரோக்கும் ஒரு யூனிக் வேல்யூ தான் இருக்கணும், அதுதான் பிரைமரி கீ. தென் ஃபாரின் கீ. பிரைமரி கீயோட காப்பி. ஒரு ரிலேஷன்ல இருந்து இன்னொரு ரிலேஷனுக்கு என்ன செஞ்சு வச்சிருப்போம், எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். அதாவது இன்னொரு டேபிள்ல உள்ள ஒரு டேபிள்ல உள்ள பிரைமரி கீ இன்னொரு டேபிள்ல இருந்ததுன்னா அது வந்து என்னது, ஃபாரின் கீ. இந்த ஃபாரின் கீயை வச்சுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை எக்ஸிஸ்டன்ஸை இந்த ஃபாரின் கீயை வச்சுதான் நம்மளால என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அப்ப ஃபாரின் கீ வந்து காப்பி ஆஃப் ஹோல் ஆஃப் இட்ஸ் பிரைமரி கீ. இப்போ பிரைமரி கீ இஸ் காம்போசிட்னா ஃபாரின் கீ என்னதான் இருக்க முடியும், காம்போசிட்டா தான் இருக்க முடியும். ஏன்னா நமக்கு அது ஒரு காப்பி. அப்ப ஃபாரின் கீ வேல்யூஸ் வந்து do not have to be unique, can also be null. ஃபாரின் கீ வேல்யூ ஆனா பிரைமரி கீ வந்து யூனிக்கா இருக்கும். ஏன்னா இதுல ஃபாரின் கீ வேல்யூ வந்து do not have to be unique, can also be null. காம்போசிட் ஃபாரின் கீல வந்து cannot have some attributes null and others null. ஒன்னு இருந்தா எல்லாமே நல்லா இருக்கணும், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, சம் attributes வந்து நல்லா இருக்க முடியாது. சூப்பர் கீ. சூப்பர் கீனா an attribute or group of attributes which is sufficient to distinguish every tuple in the relation. அதாவது ஒவ்வொரு ரோவையும் டிஸ்டிங்விஷ் பண்றதுக்குள்ள ஆட்ரிபியூட் தான் என்னது, சூப்பர் கீ. இந்த சூப்பர் கீக்கு இன்னொரு நேம் கேண்டிடேட் கீ.
இந்த சூப்பர் கீயில் வந்து கேண்டிடேட் கீ வச்சு தான் என்ன செய்வோம், சூப்பர் கீ வந்து செட் ஆஃப் கேண்டிடேட் கீ தான் சூப்பர் கீ வந்து எடுப்போம். அப்போ செலக்டட் கேண்டிடேட் கீ இது பண்ணும்போது ரிடண்டன்ட் ஆட்ரிபியூட்டை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அப்போ இந்த கேண்டிடேட் கீ வந்து மினிமல் சூப்பர் கீன்னு சொல்லுவோம். இன்னொரு நேம் வந்து என்னது, மினிமல் சூப்பர் கீ. காம்போசிட் கீ, மோர் தென் ஒன் ஆட்ரிபியூட், மோர் தென் ஒன் ஆட்ரிபியூட் டு ஐடென்டிஃபை ரோஸ் யூனிக்லி இன் எ டேபிள். ஒரு கீயை வச்சுட்டு மோர் தென் ஒன் ஆட்ரிபியூட்டை ஐடென்டிஃபை பண்றது வந்து என்னது, காம்போசிட் கீ. இதை என்ன சொல்லுவோம், காம்பவுண்ட் கீன்னு. இயர் மாடல், இந்த இயர் மாடலை யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் கான்செப்ட் ஆஃப் டேட்டாபேஸ் டிசைனை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இந்த மாடல் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் என்டிட்டிஸ், அதாவது எல்லாமே ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட்ஸாக தான் இருக்கும். இந்த ஒவ்வொரு என்டிட்டி என்னது, ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட்ஸாக தான் இருக்கும். இந்த ஒவ்வொரு என்டிட்டியும் என்ன செய்யும், இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஒவ்வொரு கண்டிஷன் டிபெண்டன்சி இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கும், ஒரு டிபெண்டன்சி இருக்கும். ஒன் என்டிட்டி இஸ் டிபெண்டன்ட் ஆன் அனதர், அதாவது ஒவ்வொரு என்டிட்டிக்கும் என்ன இருக்கும், ஒரு டிபெண்டன்ட் இருக்கும். இப்போ பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இஆர் மாடல் பார்த்தோம்னா, என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப் 1, 2 attributes, 3 ரிலேஷன்ஷிப். இது வந்து என்ன இதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, இஆர் டயக்ராமையும் இஆர் மாடலை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இஆர் மாடலை இஆர் ஹெல்ப் டு கிரியேட் இஆர் டயக்ராமை என்ன செய்யறதும், இந்த வரைகிறதுக்கும் ஒரு இஆர் மாடலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு என்னது, இந்த கான்செப்ட்ஸ் வந்து என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப், ஆட்ரிபியூட், ரிலேஷன்ஷிப், இவ்வளோத்தையும் வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், ஒரு இஆர் டயக்ராமையும் அண்டு இஆர் மாடலை வந்து கிரியேட் பண்ணுவோம். இஆர் டயக்ராம் அண்டு இஆர் மாடல் இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, டேட்டாபேஸ் டிசைனை கிரியேட் பண்ணுறோம். தென் கான்செப்டை வியூ பண்ணுறதுக்கும் இஆர் டயக்ராமும் இஆர் மாடலும் என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. டேட்டாபேஸ் டிசைனை கிரியேட் பண்ணுறதுக்கும் சரி, கான்செப்டுக்கும் என்ன செய்யுது, இஆர் மாடலும் இஆர் டயக்ராமும் யூஸ் ஆகுது. தென் என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப், இது வந்து ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் ஆர் அனிமேஷன், ரியல் வேர்ல்டில் உள்ள ஆப்ஜெக்ட் அல்லது ரியல் வேர்ல்டில் உள்ள மூவ்மெண்ட், அதுதான் என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப். இதில் ஈஸியாக ஐடென்டிஃபை பை எனி ஒன், அது யாருனாலும் சரி, ஒரு லேமேன் யாருனாலும் என்ன செய்ய முடியும், என்டிட்டி டைப்பை வந்து ஈஸியாக என்ன செய்ய முடியணும், ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் என்னது, என்டிட்டி. இதை வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு கம்பெனி டேட்டாபேஸ் எடுத்துக்கோம், அதில் எம்ப்ளாயிங்கிறது ஒரு என்டிட்டி டைப். நம்ம என்ன செஞ்சுக்கோம், ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் போட்டுக்கோம் எம்ப்ளாயி. தென் ஹெச்ஆர், இது ஒரு இன்னொரு என்டிட்டி. தென் மேனேஜர், இது இன்னொரு என்டிட்டி. இதெல்லாம் என்னது, என்டிட்டிஸ். இதில் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தோம்னா, ஹெச்ஆருக்கு ஆட்ரிபியூட்ஸ், இதுக்கு என்ன இருக்கும், மேனேஜருக்கு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், எம்ப்ளாய்க்கு அதுக்குள்ள ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், ஹெச்ஆருக்குள்ள ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், மேனேஜருக்குள்ள ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். தென் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டியில் அடுத்து வந்து ஸ்ட்ராங் என்டிட்டி. என்னென்ன என்டிட்டி டைப்ஸ் ஆஃப் என்டிட்டி இருக்குது, 1 வந்து ஸ்ட்ராங் என்டிட்டி, தென் 2 வந்து வீக் என்டிட்டி, தென் 3 என்டிட்டி இன்ஸ். டைப்ஸ் ஆஃப் என்டிட்டியில் ஸ்ட்ராங் என்டிட்டி பார்க்க போகிறோம். ஸ்ட்ராங் என்டிட்டினா என்னென்னா, ஒன் விச் டசன்ட் டிபெண்ட் ஆன் எனி அதர் என்டிட்டி ஆன் ஸ்கீமா ஆர் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸில் அல்லது ஸ்கீமாவில் வந்து அதர் என்டிட்டியை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் என்னது, ஸ்ட்ராங் என்டிட்டி. இப்போ அதுக்கு வந்து என்ன இருக்குன்னா, வி ஹேவ் எ பிரைமரி கீ வித் இட் வேல்யூ, அதாவது அதுக்கு என்ன இருக்கும், ஒரு யூனிக் ஐடி இருக்கும். அதர் என்டிட்டிஸ் வந்து என்ன செய்யாது, அதுக்கு அந்த மாதிரியான ஆட்ரிபியூட்ஸில் இருக்காது. யூனிக் ஐடி அதர் என்டிட்டிஸில் என்ன இருக்காது, இதுக்கு யூனிக் ஐடி இருக்காது. ரெப்ரசன்டட் பை ஒன் ரெக்டாங்கிள், எதை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிப்போம், ஒன் ரெக்டாங்கிளை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் ரோல் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ இதில் எது ஸ்ட்ராங் என்டிட்டி, இதில் எது ஸ்ட்ராங் என்டிட்டி, ரோல் நம்பர் ஸ்ட்ராங் என்டிட்டி. ஏன் ரோல் நம்பர் ஸ்ட்ராங் என்டிட்டி, ஏன்னா அது வந்து பிரைமரி கீ இருக்குது, யூனிக் ஐடி. ரோல் நம்பர் வந்து இதில் என்னதான் இருக்க முடியும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தான் இருக்க முடியும். நேம் சேமாக இருக்க முடியாது, இருக்கும், ஸ்டாண்டர்ட் சேமாக இருக்கலாம். ஆனால் ரோல் நம்பர் வந்து எப்படி தான் இருக்கும், இண்டிவிஜுவலாக, அதாவது எனது யூனிக்காக தான் இருக்கும். அதனால ரோல் நம்பர் தான் எனது ஸ்ட்ராங் என்டிட்டி. இந்த ரோல் நம்பர் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் என்னதாக இருக்கும், வேற வேற இருக்கும். ஒரு ஆளுக்கு சேம் இதாக என்ன இருக்காது, ரிப்பீட் ஆகி இருக்காது. தென் வீக் என்டிட்டி. வீக் என்டிட்டி வந்து டிபெண்டன்ட் ஆன் அதர் என்டிட்டிஸ். இதுக்கு வந்து என்ன இருக்காது, பிரைமரி கீ ஸ்ட்ராங் என்டிட்டி மாதிரி இதுக்கு பிரைமரி கீ இருக்காது. டபுள் ரெக்டாங்கிளை வச்சு என்ன செஞ்சிருப்போம், ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். டபுள் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இதில் மார்க்ஸ் வந்து வீக் என்டிட்டி, ஏன்னா இந்த மார்க்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எக்ஸாமு சப்ஜெக்ட் ரிசல்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு யூனிக் ஐடியோ பிரைமரி கீயோ கிடையாது. அதர் என்டிட்டியோட எக்ஸிஸ்டன்ஸை வச்சு தான், எக்ஸாம் சப்ஜெக்ட் ரிசல்ட்டை வச்சு தான் இந்த மார்க்ஸ் வந்து
டிபெண்ட் ஆகி இருக்கு. தென் வந்து என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் வந்து வேல்யூஸ், என்டிட்டியோட வேல்யூஸ். இது வந்து எந்த கேட்டகரியில் என்ன வேல்யூ இருக்குங்கிறது என்டிட்டி இன்ஸ்டன்ஸ். இப்போ ஹியூமன் எடுத்துக்கிட்டோம்னா எனது மேல் ஃபீமேல், அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டாக் கேட் லயன், தென் ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்ஜினியர் டாக்டர் லாயர், ஆக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அஜித் விஜய் விக்ரம், எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லேப்டாப் மொபைல். இதெல்லாம் ஒவ்வொரு என்டிட்டிக்குள்ள இன்ஸ்டன்ஸ். இப்போ ஆட்ரிபியூட்ஸ்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் என்டிட்டியோட பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன். இந்த ஆட்ரிபியூட் என்ன செய்யும்னா நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்கிரைப் பண்ணுது, குவான்டிஃபை பண்ணுது, குவாலிஃபை பண்ணுது, கிளாசிஃபை பண்ணுது, ஸ்பெசிஃபை பண்ணுது. ஒரு என்டிட்டியை டிஸ்கிரைப், அது என்னது, அது எவ்வளவு, அது எப்படிப்பட்டது, அது எதுக்கு என்ன மாதிரியானது, அது எப்படிப்பட்டது, இவ்வளத்தையும் சொல்றது தான் என்னது என்டிட்டி. இதில் சிங்கிள் வேல்யூ தான் இருக்கும். இதுக்கு நம்பராக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம். டைப்ஸ் ஆஃப் attributes: 1 key attribute, 2 simple attributes, 3 composite attributes, 4 single valued attribute, 5 multi-valued attribute. Key attribute, simple attribute, composite attribute, single valued attribute, multi-valued attribute. இதெல்லாம் types of attribute. எத்தனை types இருக்கு? 5 types இருக்கு. 1 key attribute, 2 simple attributes, 3 composite attributes, 4 single value attribute, 5 multi valued attribute. இதில் key attribute என்ன? Key attribute வந்து unique characteristics of an entity. அதை டிஸ்கிரைப் பண்ணிக்கிறது தான் என்னது key attribute. இப்போ simple attribute பார்த்தோம்னா cannot be separated. இப்போ இதுக்கு வந்து என்ன இருக்கும்? ஒரு single value for the entity இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நேம் attribute வந்து என்னது simple attribute. என் நேம் வந்து ஒரு பெயர் தான் இருக்கும். அந்த attribute என்ன செய்ய முடியாது? செப்பரேட் பண்ண முடியாது. இப்போ எம்ப்ளாயில நேமுங்கிற இது வந்து என்ன இருக்கும்? சிங்கிள் வேல்யூ இருக்கும். இப்போ காம்போசிட் ஆட்ரிபியூட்னா ஒரு ஆட்ரிபியூட்டை சப்டிவைட் பண்ணுறோம், மீனிங் என்ன செய்யக்கூடாது? சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் சப்டிவைட் பண்ண முடியணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எம்ப்ளாயில உள்ள இதை எடுத்துக்குவோம். சப்டிவைடட் இன்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். நேமை வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ன செஞ்சுருக்கோம்? டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிட்டோம்னா டே மந்த் இயர், இதை மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும்? காம்போசிட் ஆட்ரிபியூட்டா பிரிக்க முடியும். இதெல்லாம் வந்து இதில் என்ன செஞ்சிருக்கோம்? எம்ப்ளாயிங்கிறதுல நேமை ஃபர்ஸ்ட் நேம்னு ஒன்று, லாஸ்ட் நேம்னு ஒன்று. இந்த நேமுங்கிற இது மாறுதா? மாறல. இந்த ரெண்டும் சேர்ந்தா நேம். இது ஃபர்ஸ்ட் நேம், இது லாஸ்ட் நேம். இது வந்து காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ். தென் சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட். சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட்னா அதில் என்ன இருக்க முடியும்? ஒரே ஒரு வேல்யூ தான் அந்த ஆட்ரிபியூட்டுக்கு இருக்க முடியும். மல்டிபிள் மெம்பர்ஸ் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஏஜ்னு பார்த்தோம்னா ஒரு ஏஜ் தான் இருக்க முடியும். ஒரு பர்சனுக்கு ஒரு வேல்யூ, சிங்கிள் வேல்யூ தான் இருக்க முடியும். ஒரு பர்சனுக்கு என்ன செய்ய முடியாது? n நம்பர் ஆஃப் ஏஜஸ் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஏஜ் வந்து 3, ரோல் நம்பர் 85. இதெல்லாம் என்னது? சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட். மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட். மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்னா ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு மோர் தென் 1 வேல்யூ இருக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டிகிரி. ஒரு ஆளோட டிகிரி, அவர் 3 டிகிரி படிச்சிக்கலாம், 2 டிகிரி படிச்சிக்கலாம், 4 டிகிரி படிச்சிருந்துக்கலாம். A person can hold n number of degrees. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிடெக் எம்பிஏ. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பேங்க் அக்கௌண்ட். ஒரே ஆள் என்ன வச்சுக்கலாம்? எஸ்பிஐலையும் வச்சுருக்கலாம் அக்கௌண்ட், ஹெச்டிஎஃப்சிலையும் வச்சுக்கலாம். இதை மாதிரி இதெல்லாம் என்னது? மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட். தென் வந்து ரிலேஷன்ஷிப் டைப்பை பார்க்கணும். ரிலேஷன்ஷிப் டைப் இன் ER மாடலில் வந்து ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் பிட்வீன் 2 என்டிட்டிஸ். ஏன்னா 2 என்டிட்டி, அதாவது 2 டேபிளுக்கு வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும்? ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எத்தனை டைப்ஸ்? 3 டைப்ஸ் இருக்கு. 1 1-to-1 ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். 2 1-to-many ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். 3 many-to-many ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். 1-to-1, 1-to-many, many-to-many ரிலேஷன்ஷிப். இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் வந்து இந்த 3 டைப்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டைப்ஸ் வந்து இருக்கு. இப்போ 1-to-1 ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோம்னா 2 என்டிட்டி எடுத்துக்கோம், A and B. 2 என்டிட்டி எடுத்துக்கோம். இதில் எப்போ 1-to-1 ரிலேஷன்ஷிப்னா 0 or 1 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் என்டிட்டி ஏல உள்ள ஒரு என்டிட்டி எடுத்துக்கிட்டு 0 or 1 instance of entity is associated with 0 or 1 instance of entity B. ஏக்கும் பிக்கும் என்ன இருக்கணும்? 0 அல்லது 1 and B 0 or 1 instance of entity B is associated with 0 or 1 instance of A. அதாவது ஏக்கும் பிக்கும் ஒரு ரிலேஷன் தான் இருக்கணும், அதே மாதிரி பிக்கும் ஏக்கும் ஒரே ஒரு என்ன அசோசியேஷன் வந்து ஒன்று தான் இருக்கணும். அதுதான் என்னது? 1-to-1 ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து 1-to-manyனா
இப்போ A B ன்னு ரெண்டு என்டிட்டி எடுத்துக்கோ. For one instance of A, Aக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு there exists 0 or many instance of entity B. அதே மாதிரி for one instance of B, அதுக்கு என்னதான் இருக்க முடியும்? 0 or 1 instance of entity A தான். B ல இருந்து போகும்போது ஒன்று தான் இருக்கும். ஆனா A ல இருந்து பார்க்கும்போது ஒன் ஆர் மெனி இருக்கும். அது வந்து ஒன் டு மெனி. மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு என்டிட்டி A and B எடுத்துக்கிறோம். ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் Aக்கு நிறைய இன்ஸ்டன்ஸ் ஆஃப் B இருக்கும். அதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் Bக்கு நிறைய இன்ஸ்டன்ஸ் ஆஃப் A வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். A ல இருந்து பார்க்கும்போது நிறைய இருக்கும், B ல இருந்து பார்க்கும்போது நிறைய இருக்கும். In ரியாலிட்டியில வந்து ஒன் டு ஒன் வந்து லெஸ் யூசேஜ். ஒன் டு மெனி மெனி டு மெனி தான் காமன்லி யூஸ்டு. நம்ம அதாவது ரியல் லைஃப்ல எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஒன் டு ஒன் வந்து யூசேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ரிலேஷனல் டேட்டாபேஸில் வந்து மெனி டு மெனியை வந்து என்ன மாதிரி ரிலேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம்? ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ்னா என்ன? ஈச் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மெம்பர்ஸ் ஆஃப் தி என்டிட்டி டைப்ஸ். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் தான் என்னது? ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள், இப்போ ஒர்க்ஸ் ஃபார் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாயி என்டிட்டி அண்ட் டிபார்ட்மெண்ட் என்டிட்டி. ஒர்க்ஸ் ஃபார்ங்கிற ரிலேஷன் வந்து எதுக்கும்? எம்ப்ளாயிக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும். இப்போ எம்ப்ளாயி ஒர்க்ஸ் ஃபார் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். இப்போ இதில் வந்து ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ் ஃபார் ஒர்க்ஸ் ஃபார் பார்த்தோம்னா என்னன்னா, ராம் வந்து எம்ப்ளாயி என்டிட்டி, ராம் ஒர்க்ஸ் ஃபார் வந்து ரிலேஷன்ஷிப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். தென் ஷியாம் வந்து என்னது? எம்ப்ளாயி என்டிட்டி, ஒர்க்ஸ் ஃபார் வந்து ரிலேஷன்ஷிப் டைப்பு, டிபார்ட்மெண்ட் என்டிட்டி வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். இப்போ டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப், நம்பர் ஆஃப் என்டிட்டி டைப்ஸ் இன்வால்வ் வச்சு தான் இந்த டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு. 1னா யூனரி ரிலேஷன்ஷிப், 2னா பைனரி, 3னா டெர்னரி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, an employee of an organization acts as a manager of few other employees. It also connects one entity to itself as a loop. Manager is of an unary. அதாவது என்னன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிறோம், அதுல நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அதுல ஒரு எம்ப்ளாயி வந்து மேனேஜரா ஆக்ட் பண்ணுவார். யாருக்கு ஆக்ட் பண்ணுவார்? இன்னொரு அதே எம்ப்ளாயி செட் ஆஃப் சேம் எம்ப்ளாயிஸ் உள்ள செட்ல வந்து தான் சில எம்ப்ளாயிஸுக்கு அவர் மேனேஜரா ஆக்ட் பண்ணுவார். இதுல மேனேஜர் ஆஃப் வந்து என்னது? யூனரி ரிலேஷன். ஏன்னா என்னதான் இருக்க முடியும்? ஒரு மேனேஜர் வந்து மேனேஜர் ஆஃப் என்னதான் இருக்க முடியும்? ஒரு ஆளாக தான் இருக்க முடியும். எம்ப்ளாயி ஒர்க்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயி ஒர்க்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயி ஒர்க்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட் கனெக்ட் டூ என்டிட்டி. இதுல வந்து எத்தனை என்டிட்டி வருது? ரெண்டு என்டிட்டி வருது. எம்ப்ளாயி ஒன்று, டிபார்ட்மெண்ட் ஒன்று. இதுல மேனேஜர் ஆஃப்ல ஒன்னே ஒன்று தான். இப்போ கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் அன் ஐட்டம், இட் இன்வால்வ்ஸ் ஒரு ஷாப்கீப்பர். அப்ப டெர்னரி ரிலேஷன்ஷிப். இது கஸ்டமருக்கு, ஐட்டமுக்கு, ஷாப்கீப்பர், மூணு இது இருக்கு. இது டெர்னரி ரிலேஷன்ஷிப். இதுல மேனேஜர் ஆஃப் ஒரே ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கு, அதனால இது யூனரி. எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ரெண்டு இருக்கு, அதனால பைனரி. கஸ்டமர், ஐட்டம், ஷாப்கீப்பர், அதனால டெர்னரி ரிலேஷன்ஷிப். இது வந்து டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் உள்ள எக்ஸாம்பிள். தென் கார்டினாலிட்டி. கார்டினாலிட்டி வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் மஸ்ட் பி இன்க்ளூடட் இன் எ ரிலேஷன்ஷிப். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எதெல்லாம் எத்தனைங்கிறத வச்சு உள்ளதுதான் கார்டினாலிட்டி. இந்த கார்டினாலிட்டி வந்து நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ஒன் செட் மேப்டு வித் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ஆஃப் another set வியாதி ரிலேஷன்ஷிப். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வழியா எப்படி நம்ம மேப் பண்ணியிருக்கோம் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி குறிக்கிறதா கார்டினாலிட்டி. இப்போ 3 கிளாசிஃபிகேஷன் இன் கார்டினாலிட்டி. கார்டினாலிட்டியில் எத்தனை கிளாசிஃபிகேஷன் இருக்கு? 3 இருக்கு. 1 to 1, 1 to many, many to many. 3 கிளாசிஃபிகேஷன் கார்டினாலிட்டியில் இருக்கு. கார்டினாலிட்டி பத்திர உள்ள எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, one person drives one vehicle. இது வந்து 1 to 1. ஏன்னா ஒரு பர்சன் என்ன செய்ய முடியும்? ஒரு வெஹிக்கிள் தான் ஓட்ட முடியும். ஒரு கஸ்டமர் நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம். 1 to n. தென் ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் கோர்சஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கோர்சஸை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கோர்ஸ், ஒரு கோர்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இதில் நிறைய ஆர்டர்ஸ் ஒரே கஸ்டமர் பிளேஸ் பண்ணதாக முடியும். இதுல ஒரு வெஹிக்கிளை ஒரு பர்சன் தான் டிரைவ் பண்ண முடியும். இது 1 to 1க்குள்ள எக்ஸாம்பிள், இது 1 to nக்குள்ள கார்டினாலிட்டிக்குள்ள எக்ஸாம்பிள், இது n to nக்கு. தென் டயக்ராம் பார்த்தோம்னா, டேட்டாவை வந்து விசுவலா பிரசன்ட் பண்ண போகிறோம். ஹவு தே ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஒவ்வொரு என்டிட்டியும் எப்படி ரிலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து என்ன செய்ய போகிறோம்? விசுவலா ரெப்ரசென்ட் பண்றது தான் டயக்ராம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு என்ன இருக்கு? செப்பரேட் நோட்டேஷன் இருக்கு. ரெப்ரசென்டிங் டேட்டா இன்டு என்டிட்டிஸ், அட்ரிபியூட்ஸ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்டிட்டிஸ். இந்த டேட்டா என்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டேஷன், அட்ரிபியூட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு, தென் ரிலேஷன்ஷிப் இந்த என்டிட்டிஸ்க்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நோட்டேஷன். ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் நோட்டேஷன்ஸ் இருக்கு.
இப்போ ER டயக்ராம் மாடலிங் டயக்ராமில் உள்ள காம்பனன்ட்ஸ் பார்த்தோம்னா என்ன ரிலேஷன்ஷிப், ஆட்ரிபியூட்ஸ், என்டிட்டிஸ். என்னதெல்லாம் என்டிட்டிஸ், ஆட்ரிபியூட்ஸ், ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் என்னது காம்பனன்ட்ஸ் ஆஃப் ER டயக்ராம். இப்போ ER டயக்ராமுக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் நோட்டேஷன் பார்க்கப்போ என்டிட்டி ஸ்ட்ராங் அப்படின்னா சிம்பிள் ரெக்டாங்குலர் பாக்ஸ் கொடுத்துப்போம். சிம்பிள் ரெக்டாங்குலர் பாக்ஸ். இப்போ என்டிட்டி வந்து வீக்கான என்டிட்டியாக இருந்தால் டபுள் ரெக்டாங்குலர் பாக்ஸ், டபுள் ரெக்டாங்குலர் பாக்ஸுக்குள்ள பாக்ஸ். தென் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ரோம்பஸ் சிம்பிள் வந்து ஸ்ட்ராங்குன்னா ரோம்பஸ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிப்போம். தென் வந்து பிட்வீன் என்டிட்டிஸ் வந்து வீக்காக இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம், டபுள் என்ன கொடுத்துப்போம், நோட்டேஷன் வந்து டபுள் ரோம்பஸ். தென் ஆட்ரிபியூட்ஸ் வந்து எலிப்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிப்போம். என்டிட்டி கூட என்டிட்டிக்கு வந்து ரெக்டாங்கிள், தென் எலிப்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிப்போம். இது வந்து என்னது ஆட்ரிபியூட்டுக்கு. இப்போ கீ ஆட்ரிபியூட்டுக்கு வந்து எலிப்ஸ் சிம்பிளுக்குள்ள அந்த வேல்யூவை வந்து என்ன செஞ்சுப்போம், அண்டர்லைன் பண்ணியிருப்போம். என்ன செஞ்சுப்போம், அண்டர்லைன் பண்ணியிருந்தா அது வந்து கீ ஆட்ரிபியூட். தென் வந்து டெரைவ்டு ஆட்ரிபியூட்டுக்கு வந்து எலிப்ஸ்குள்ள என்ன இருக்கும், ஒரு டாட்டல் லைன் இருக்கும். மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட்டுக்கு என்ன இருக்கும், டபுள் எலிப்ஸ் இருக்கும். இது ஒவ்வொன்றும் என்னது, ஒவ்வொன்றுக்குள்ள நோட்டேஷன். தென் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ER டயக்ராம் பார்க்க போகிறோம். எதுக்குன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு. இதில் என்னென்ன என்டிட்டிஸ் இருக்குன்னா பேரண்ட், ஸ்டூடெண்ட், டீச்சர். இப்போ பேரண்ட்டுக்குள்ள ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தோம்னா நேமு, ஐடி, எஃப் நேம், எல் நேம். ஸ்டூடெண்ட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா ஐடி, நேமு, எஃப் நேம், எல் நேம். டீச்சருக்கு எடுத்துக்கிட்டோம்னா நேமு, ஐடி, ஃபோனு, அட்ரஸ். இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ், இதெல்லாம் என்டிட்டிஸ். தென் ரிலேஷன்ஷிப் என்டிட்டி. ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா பேரண்ட் ஹேவ் ஸ்டூடெண்ட். பேரண்ட்டுக்கு என்ன இருக்கும், பேரண்ட் ஸ்டூடெண்ட் இருக்கும். அட்மின் என்ரோல் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்டை யார் என்ரோல் பண்ணுவா, அட்மின். அட்மின் ஹையர் டீச்சர். டீச்சரை அட்மின் ஹையர் பண்ணுவோம். அட்மின் ஆட் சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்டை ஆட் பண்ணுறது அட்மின். டீச்சர்ஸ் சப்ஜெக்ட். டீச்சர் இஸ் அசைன் டு கிளாஸ். இது எல்லாமே என்னது, ஒவ்வொரு என்டிட்டிக்கும், பேரண்ட்டுங்கிற என்டிட்டிக்கும் ஸ்டூடெண்ட்டுங்கிற என்டிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அட்மினுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அட்மினுக்கும் டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அட்மினுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், டீச்சருக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், டீச்சருக்கும் கிளாஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இப்போ ER டயக்ராம், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ள ER டயக்ராம் இது. இதில் வந்து கீ ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சு வச்சுக்கோம், அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். இந்த பார்த்தீங்களா, ஐடி, தென் ஐடி. இது வந்து என்னது, என்டிட்டி, ரிலேஷன்ஷிப். இதில் என்னது, 1 to n ரிலேஷன்ஷிப். இங்கே பார்த்தோம்னா n to 1 ரிலேஷன்ஷிப், n to n ரிலேஷன்ஷிப், இங்கே 1 to n, தென் இங்கே n to 1, இங்கே n to n. அப்போ ஒவ்வொரு என்டிட்டிக்கும் என்ன இருக்கு, ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு. இதுதான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் டயக்ராம். தென் டேட்டாபேஸ், இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்ட் 1 என்ன செய்யறோம், எண்ட்.